சிவராத்திரி வந்தவங்க தானே எல்லாரும். எல்லாருக்கும் சொல்ற ஒரே விஷயம், எந்த பரிகாரத்துக்காக நான் காஞ்சி மகா பிரிவா இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு. நான் சொல்லல, காஞ்சி மகா பிரிவா சொல்லியிருக்காரு. எலுமிச்சை பல தீபம்ங்கிறது ஒரு உயிர் உள்ள ஒரு பொருள். அதாவது நீங்க அதை சமைக்கிறதுக்காக மட்டும்தான் அறுத்து பயன்படுத்தலாம். திருஷ்டி சுத்தம் போது கூட நீங்க அறுத்து சிகப்பு தடவை சுத்தக்கூடாது. நம்ம வெறுமனே ஒரு பழத்தை எடுத்து அதை சுத்தி நம்ம போட்டுக்கணுமோ தவிர, சுத்திட்டு அதை மிதிக்கிறதோ இல்ல லைட்டா கைய வச்சு நசுக்கிறதோ, நசுக்கிட்டு ரெண்டா பிச்சு இப்படி தூக்கி போடணுமோ தவிர, நம்ம அறுத்து அதுல சிகப்பு தடவுறேன் அது திருஷ்டி போகும் அப்படி இப்படின்னு நம்ம நிறைய யூடியூப்ல எல்லாம் நிறைய பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. நீங்க நார்மலா ஒரு எலுமிச்சை பழத்தை சுத்தி ஒரு 5 பேருன்னா, ஒரு குடும்பத்துல 5 பேர் அப்படின்னா ஒரு எலுமிச்சை பழம் போதுமானது. அதே 10 பேர் ஒரு 20 பேர் அப்படின்னா ஒரு தேங்காய். ஒரு பிசினஸ் ஒரு பெரிய பெரிய இடங்கள் இருக்கு, 100 பேர் இருக்காங்க, 1000 பேர் இருக்காங்க அப்படின்னா